அந்தர்பல்ட்டி அடித்த எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியிலே கதறிய ஆதரவாளர்கள், மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே நோக்கம் என்ன என்றால் அதிமுக பிளவுபடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மூலமாக அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் செல்ல வேண்டுமே தவிர அதிமுக 2-3 துண்டுகளாக உடைந்து மறுபடியும் சசிகலா போன்றவர்களை அதிமுகவிலே உள்ளே கொண்டு வந்தால் அடுத்தடுத்த பிரச்சனை என்பதுதான் வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். அப்படின்னால் அதற்கு மாற்றுக்கத்தில் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எஸ்பி வேலுமணி, அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணியின் கை என்பது ஓங்கித்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்திலே எஸ்பி வேலுமணியின் கை வந்து இறங்கி விட்டது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்றுக்கத்தில் என்பது கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்த எஸ்பி வேலுமணிகள் கூட தற்சமயம் விலக்கி போய்விட்டார் அப்படின்னு சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது, அதை பற்றி நமக்கு தேவையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எஸ்பி வேலுமணி திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே வைரலாகி கொண்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் காலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதற்கு தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக எடப்பாடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த 22 எம்எல்ஏக்களையும் நாங்கள் பதவி நீக்கம் செய்திருக்கிறோம். கொறடாவுடைய உத்தரவின் பேரிலே, சட்டமன்ற குழு தலைவரின் உத்தரவின் பேரிலே அந்த 22 எம்எல்ஏக்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக அவர்கள் கிடையாது என எஸ்பி வேலுமணி, நமது அண்ணன் CV சண்முகம் உட்பட அனைவருமே செய்தியாளர் சந்திப்பிலே பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு. ஆனால் நேற்று தினம் காலை எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையும் செய்துவிட்டார். நேரடியாக ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநரை சந்தித்து விட்டு இவர்கள் 25 பேரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவையும் கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டெல்லி தலைமைக்கு நேரடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவிடமும் பேசியிருந்தார். அமித்ஷாவிடம் பேசிவிட்ட பின்புதான் இந்த மாற்றம் என்பது எஸ்பி வேலுமணியின் தலைமையிலே நடந்திருக்கிறது. அதாவது நேற்று தினம் மாலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பிளவுபடுவதற்கு எங்களுக்கு எண்ணங்கள் என்பது கிடையாது. அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம், அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் பொதுக்குழுவை நாம் கூட்ட வேண்டும், எங்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என அந்த அனைவருமே ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 22 எம்எல்ஏக்களை நாங்கள் பதவி நீக்கம் செய்து விட்டோம் என சொன்ன அந்த நபர்கள் என்ன பார்த்தீங்கன்னா தற்சமயம் திடீரென அந்தர்பல்ட்டி அடி சொல்றாங்க. அதுவுமே எஸ்பி வேலுமணிகள் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த வேளையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தான் CV சண்முகம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் என சொல்லுகிறார். அவருடைய காதலே முணுமுணுக்கிறார். உடனே நமது எஸ்பி வேலுமணிகள் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம், அதிமுக உடைப்பதற்குரிய எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் அதிரடியாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிளவுபடுவது நோக்கம் என்பது கிடையாது. அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றாக வேண்டும். இப்படியே இருந்தால் அதில் பாதாளத்திற்கு தான் போகுமே தவிர சீமானுடைய வாக்கு சதவீதம் எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% இருந்து இப்ப 4% மாறி இருக்கிறது, அதே போலத்தான் 1 கோடிக்கு மேல் வாங்கிய அதிமுகவுடைய வாக்குகள் என்பது அடுத்த தேர்தலிலே வெறும் 50 லட்சமாக குறைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.